அழகே அழகு சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மலரோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து தங்கராஜ் சொல்வார், என் பொண்டாட்டி அமுச்சுவே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொல்வார், ரேவதி நீ உள்ளே போன்னு சொன்ன உடனே அவங்களும் போயிடுவாங்க. இவ்வளோ நாள் பொண்டாட்டியை நல்லா பார்த்துட்டு ஒரு நாள் அடிச்சேன்னு சொல்லிட்டு என்ன இப்படி தப்பானவனா நினச்சிட்டிங்களா மாமா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க. பையன் வேறு அங்கே இருக்கான், எப்படி பார்த்துப்பாங்களோ தெரியலை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மலர் சொல்வாங்க, நீங்கள் போயிடுவீங்கன்னு நினச்சேன் அண்ணன் கூட, ஆனால் நீ இங்கே இருந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அண்ணன் என் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக வச்சு சொல்லும்போது நான் எப்படி போக முடியும், எனக்கு புருஷன் தான் சரியாக அமையலை, ஆனால் அண்ணன் வந்து ரொம்ப நல்லவராக அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் தங்கராஜ் வீட்டுக்கு வந்தோடனே பையன் கேட்பான், அம்மாவும் தங்கச்சி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் தாத்தா வீட்டில் தான் இருக்காங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சமாளித்து சாப்பாடும் சாப்பிட சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சுரேஷும் நம்ம மலரோட ஹஸ்பண்ட் 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அண்ணன் தம்பி. இப்போ அந்த தங்கராஜ் கூட வந்து நீ ஒரு அளவு வச்சுக்கோடா, அவர் ரொம்ப மோசம், நம்ம தங்கச்சியை அடித்து விட்டுட்டாரு, அதுக்கப்புறம் அவளுக்கு நம்ம இருக்கோன்னு சொல்லி நம்ம காட்டணும்ல, அதனால ஒரு அளவாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் தங்கராஜோட அம்மா வந்து தோசை சுட்டு கொடுத்துருப்பாங்க, அது காஞ்சி போய் இருக்கும். அதுக்கப்புறம் சட்னி ஒன்று தான் வச்சுருப்பாங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, நல்லாவே இல்லை தோசை அப்படின்னு சொல்லும்போது, வேணா உன் பொண்டாட்டியை போய் கூட்டிகிட்டு வா, அவள் தான் உனக்கு சுட சுட போட்டு தருவா, அதுக்கப்புறம் 2-3 சட்னி வச்சு தருவா, என்னால் முடியாதுப்பா, எனக்கு கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி. பையனும் கேட்பான், அம்மாவை வந்து நீங்கள் அடித்து விட்டுட்டீங்களா, அதனால தான் அம்மா வந்து தாத்தா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தட்டங்க சிங்கில் போட்டுறடா, எனக்கு கால்லாம் வலிக்கு, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியுமே கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் மதிய ரூமில் இருக்கும்போது சுரேஷ் வருவார். வேலை விஷயம்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டால், இன்னும் 3 மாதத்தில் கிடச்சிரும், நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு வேலை போன விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம் உங்கள் பிரின்ஸிபல் தான் வேண்டான்னு சொல்லி சொன்னார், அவர் சொன்னார், ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியுமான்னு கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் வீட்டில் நடக்கிற விஷயமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, இது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, எந்த வேலைனாலும் நான் காலையில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஃபோனையும் வச்சிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது.